முதலமைச்சர் விஜய் அவர்கள் விமர்சனங்களை முதல்ல ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். விமர்சனங்களை வெறுப்பாக பார்க்கக்கூடாது. விமர்சனங்களை உங்களுடைய வளர்ச்சி. விஜய் அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இவர் வந்து ஒரு சிறுபான்மை வாக்குகள், தலித் வாக்குகள், இளைஞர்கள் வாக்குகளை பிரிப்பாரு. அது திமுகவுக்கு போற ஓட்டு. அப்படிங்கும் போது அதிமுக பாஜக கூட்டணி அங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிடலாங்கிறது அவங்களுடைய பிளான். அண்ணாமலை, சீமான், விஜய் இவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸோட தான் பிரிக்கிறாங்க. 18ல இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டை தான் பிரிக்கிறாங்க. பேசிட்டு இருக்க நேரத்தில் தான் அண்ணாமலை வந்து தன்னுடைய தேசிய தலைமையில் 5 பக்கம் ஒரு கடிதத்தை கொடுத்துருக்கிறாரு, ரிசைனிங் லெட்டர் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு சில காரணங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஏறக்குறைய அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்கிற ஒரு மூடுக்கு வந்துட்டாரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு ஹாட் டாபிக் போயிட்டுருக்கு சார். ஸோ அது மாதிரி இப்போ கரண்ட்டாக அண்ணாமலை அவர்கள் தான் ஹாட் டாப்பிக்காக இருக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க பர்த்டேக்கு அவங்க வந்து ஒரு புது கட்சி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார். அதை பற்றி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது சார்? பேசிட்டு இருக்க நேரத்தில் தான் அண்ணாமலை வந்து தன்னுடைய தேசிய தலைமையில் 5 பக்கம் ஒரு கடிதத்தை கொடுத்துருக்கிறாரு, ரிசைனிங் லெட்டர் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு சில காரணங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு மாதிரி ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஏறக்குறைய அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்கிற ஒரு மூடுக்கு வந்துட்டாரு அப்படின்றாங்க. இதுக்கு பின்னாடி பாஜகவுடைய ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் பண்ண போகிறாங்கிற ஒரு செய்தியும் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2016க்கு பிறகு இளைஞர்களை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு லீடர் அப்படிங்கிறது கம்மியாக இருந்தது. நம்ம மேயர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, கலைஞருடைய மறைவுக்கு பிறகு அப்படிங்கும் போது ஒரு பெரும் அவர்களை பார்ப்பதற்கு, அவங்கள பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் வர்றது கம்மியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞரை பார்ப்பதற்கு, கலைஞரிடம் பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் திரளுவாங்க. எம்ஜி ஜெயலலிதா அவர்களை பார்ப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் வரும். அதுக்கு பிறகு 2016லேருந்து இந்த 26 வரைக்கும் 24 வரைக்கும் ஒரு பெரும் வெற்றிடம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இளைஞர்கள் மத்தியில் அவங்க மொழியில், அவங்க பாஷையில் அரசியலை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் இருந்தது. யங் அரசியல்வாதி, ஒரு பேண்ட் ஷர்ட் போட்ட அரசியல்வாதி இல்லாமல் இருந்தது. அதை வந்து அண்ணாமலை ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணார், சீமான் ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணார். அதாவது இளைஞர்கள் தன்னிச்சையாக ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்கு கூடுறாங்கன்னா 2 பேருக்கு தான் கூடினாங்க, அண்ணாமலை அண்ட் சீமான். இப்போ அப்படி இருக்கிறப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு எல்லாம் தெரியும், அதிமுக பாஜக கூட்டணியிலேருந்து விலகி பாஜக தனிச்சு போட்டிட்டாங்க. பல இடங்களில், எல்லா இடங்களையும் தோல்வி தானே, பல இடங்களில் 2ஆம் இடத்துக்கு கூட வந்தாங்க. அப்போ ஒரு கணிசமாக பாஜகவினுடைய வாக்கு வங்கி உயருது. அதுக்கு பிறகு உட்கட்சியில் நடந்த ஒரு பிரச்சனை அப்படின்றதால அவரை சைலண்டாகவே வச்சுருந்தாங்க. அதுலேருந்தே அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார். அப்புறம் அப்படியே ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. இப்போ விஜயினுடைய வருகை, 2024க்கு பிறகு விஜயினுடைய வருகை, விஜயனுடைய வெற்றி அப்படிங்கிறது ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. பணம் கொடுக்காம, சாதி மதம் பார்க்காம, பெரிய கட்டமைப்பு இல்லாமல் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த வெற்றி கொடுத்துருக்கு. அது தொடர்ந்து அண்ணாமலையும் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இறங்கியிருக்கிறாரு. கண்டிப்பாக அண்ணாமலை விஜய்க்கு ஒரு சரியான கவுண்டர் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக அண்ணாமலை இருப்பார். இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டார். பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் தாவேகா நிர்வாகிகள் வேலை வாங்கி தருவதாக ஒரு பெண்ணை கூப்பிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ண விஷயத்தெல்லாம் அன்றைக்கி கையில் எடுத்துருக்காரு. அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு பேசிக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். ஏற்கனவே ஆளுங்கட்சி எதிர்த்து அரசியல் பரபரப்பாக பண்ணவர். ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்குது. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலைக்கு வாக்கு சதவீதம் எப்படி இருக்குது, மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்குது, எவ்வளோ ஓட்டு விடும்னு ஒரு தனியார் ஏஜென்சி வந்து ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 50 லட்சம் ஓட்டு வந்து அண்ணாமலைக்கு இருக்குது, 50 லட்சம் வாக்குகள் வாங்குவார் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஓட்டுலாம் எங்கே போச்சுன்னு பார்க்குறப்ப விஜய்க்கு இந்த முறை ஷிஃப்ட் ஆயிருக்கு. அண்ணாமலை சைலண்ட் ஆனதுனால அந்த ஓட்டுகள் முழுவதுமாக ஷிஃப்ட் ஆனதுனால தான் பாஜகவுடைய படுதோல்வி. 4 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பாஜகவுக்கு 1 தான் வந்திருக்கு. பல இடங்களில் டெபாசிட் போச்சு, பல இடங்களில் ரொம்ப ஒரு தோல்வி தழுவினாங்க. அப்போ இதெல்லாம் அந்த அண்ணாமலை உருவாக்கி வைத்திருந்த அந்த ஓட் பேங்க்குங்கிறது ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அது பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆகலை, விஜய்க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது இனி வந்து அந்த வாக்குகளை சிதறடிக்க கூடாதுங்கிறதுனால அண்ணாமலை களத்தில் இறங்குறாரு. இது கண்டிப்பாக பின்னாடி பாஜகவுடைய அந்த ஆசீர்வாதத்தோடு தான் இறங்குவார். ஓகே சார். ஸோ நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி பிஜேபிக்கு இருக்க வேண்டிய ஓட்டு வந்து டிவிகேக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து டிவிகே, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 3 பேரும் இருக்காங்க. இப்போ அண்ணாமலை அவர்களும் உள்ளே வந்துட்டாங்கன்னா இப்போ அந்த ஓட்டு பிரிவுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாரோட ஓட்டை அண்ணாமலை அவர்கள் பிரிப்பார்? அண்ணாமலை, சீமான், விஜய் இவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸோட தான் பிரிக்கிறாங்க. 18லேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டை தான் பிரிக்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த முறை வந்து சீமானுடைய 8% வாங்கினார், இந்த முறை 5-6க்குள்ள தான் வந்துருச்சு. அப்போ அவர் கணிசமான வாக்குகளை தான் பிரிக்க முடியுது. மேஜரான ஓட்டை வந்து விஜய் பிரிச்சுட்டு போயிறாரு. அப்போ இப்படி வர்றப்ப
கண்டிப்பாக தாவேகாவுக்கு ஒரு டஃப் கொடுப்பாரு. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்கையும் கொஞ்சம் அண்ணாமலை வாங்குவார். ஒரு கடுமையான ஒரு போட்டியாக தான் இருக்கும் அது. ஓகே சார். ஸோ இப்போ கடுமையான போட்டிகள் இருக்கும். ஆனால் இது தொடர்ந்து மக்கள் மத்தியில் என்ன ஒரு பிரச்சனை மைண்டில் ஓடிட்டு இருக்குன்னா, இப்போ டிவிகே மூலியமாக எப்படி காங்கிரஸ் உள்ளே வந்தாங்களோ அதே மாதிரி பிஜேபி தமிழ்நாட்டில் டைரெக்டாக வர முடியாத ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ மேபி அண்ணாமலை அவர்களை வச்சு பிஜேபி உள்ளே வந்துடலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாரும். ஏறக்குறைய அதுதான் பிளான், அவங்க பிளான். அதாவது பாஜக பேனரில் அண்ணாமலை வந்தாருன்னா எடுபடலை. இப்போ என்னதான் அண்ணாமலை எஃபெக்ட் போட்டாலும் அவர் பாஜக பேனரில் வர்றாரு. அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களால ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. அப்போ பாஜக பேனர் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு தகுந்த ஒரு அரசியலை பண்ணோம். பெரியார், அம்பேத்கர், அண்ணா, திராவிடம், மொழி, தமிழ் அப்படிங்கிற ஒரு அரசியலை பண்ணணும்னு தான் அண்ணாமலை இருக்கிறாங்க. அந்த பேனரில் அண்ணாமலை இருக்கிறாங்க. விஜயவே அவங்க இவ்வளோ பெரிய வளர்ச்சி விஜய் அடைவார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க அங்கேயே பிளாக் பண்ணிப்பாங்க. விஜய் அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, அவர் வந்து ஓட்டை பிரிப்பார். இவர் வந்து ஒரு சிறுபான்மை வாக்குகள், தலித் வாக்குகள், இளைஞர்கள் வாக்குகளை பிரிப்பார். அது திமுகவுக்கு போகிற ஓட்டு. அப்படிங்கும் போது அதிமுக பாஜக கூட்டணி அங்கே வெற்றி பெற்று நம்ம ஆட்சி அமைச்சிடலாங்கிறது அவங்களுடைய பிளான். ஆனால் நடந்தது வந்து வேற மாதிரி நடந்து அவரே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இனி அவருடைய வளர்ச்சியை வந்து அவங்க பார்த்துட்டு ரசிக்க மாட்டாங்க. அப்படிங்கும் போது அந்த அவரை டார்கெட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க வாக்குகளை தன் பக்கம் ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஒருவேளை அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஏதேனும் ஒரு கட்சியோட திமுகவோடைய அதிமுகவுடைய அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. திமுகவோட கூட்டணி வைக்கிறார் அண்ணாமலை ஆரம்பிக்க போகிற கட்சி திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னும் சில கட்சி அமமுக, இதெல்லாம் சேர்த்து ஒரு வலுவாக அணியாக அமைக்கிற பட்சத்தில் அது ஒரு வெற்றிகரமான ஒரு அலையன்ஸாக இருக்கும். ஏன்னா அண்ணாமலையில் வரக்கூடிய இளைஞர்கள் கூட்டம், திமுக இருக்கக்கூடிய அந்த பேஸ் ஓட் பேங்க்கு, மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க்லாம் வச்சு பார்க்குறப்ப அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்துடுவாங்க. அப்போ அதை நோக்கி தான் போகிறாங்கன்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை விட அண்ணாமலையை விட தமிழ்நாட்டில் ஒரு 4 புது கட்சி வருது. ஒரு எக்ஸ்எம்எல்ஏ ஒருத்தர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அப்புறம் இன்னும் சில பேர் வந்து ஒரு கட்சியுடைய செயலாளர் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. ஒரு கட்சி வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஒரு சின்ன கட்சியை. இந்த மாதிரி விஜயினுடைய இந்த அரசியல் இது வந்து பலருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. பெருசாக பணம் தேவையில்லை, பெருசாக பிரம்மாண்டம் தேவையில்லை, ஒரு கட்சி ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி இப்போ நிறையா அரசியல் கட்சிகள் வருது. அதில் முதல் முறையாக அண்ணாமலை இறங்குவார். விஜய்க்கு ஒரு சரியான கவுண்டராக இருப்பார். ஆமாம் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ பிஜேபி சப்போர்ட் மூலியவே அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலான்னு சொன்னீங்க. ஆனால் பிஜேபி வந்து ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் வைக்கணும்னு நினைக்கும் போது அண்ணாமலை அவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம தனியாக தான் நம்ம பிஜேபியை வந்து முன்னிலைக்கு கொண்டு வரணும்னு. அப்போ மேபி அந்த ஈகோனால மேபி சண்டை போட்டு அவங்க வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே இருக்குல்ல சார்? இல்லை, பாஜகவை மீறி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, பல மாநிலத்தில் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அவர் அந்த கொள்கையில் ஈர்க்கப்பட்டவர் தான். அண்ணாமலை வந்து அந்த இந்துத்துவா கொள்கையில் ஈர்க்கப்பட்டு தான் அவர் அந்த இயக்கத்துக்கு போகிறாரு, வேலை ரிசைன்மெண்ட் வர்றாரு, இயக்கத்துக்கு போகிறாரு. அப்படிங்கும் போது இன்னைக்கு இந்தியாவில் எந்த கட்சியுமே சரி, ஓப்பனாக சொல்லணும்னா எந்த கட்சியுமே பாஜக எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி பலருக்கும் நமக்கு நம்ம சந்திரசேகர் ராவ் அந்த கட்சி இன்னைக்கு பிஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு இந்த 3 நாளாக செஞ்சு போச்சு. அவர் பொண்ணு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாரு. இந்த கட்சியை செஞ்சுட்டு போயிடுச்சு. உத்தவ் தாக்கரே சிவசேனா எத்தனை பிளேவாக போச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் மகாராஷ்டிராவில் பல கட்சிகளை சொல்லலாம். நம்ம அஜித் பவாருடைய கட்சியோ, இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துக்கலாம். திரிணாமுல் காங்கிரஸ் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறாங்க. பாஜகவை எதிர்த்து ஒரு வலுவான அனுபவமிக்க தலைவர்களே தடுமாறுறாங்க. அப்போது பாஜகவை எதிர்த்து ஒரு மாநிலத்தில் அந்த கட்சியில் இருந்தவரே ஒரு கட்சி ஆரம்பித்து அவரை எதிர்த்து செய்வாருங்கிறதெல்லாம் அவருக்கே தெரியும். பாஜக என்னென்ன செய்யுங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ பாஜகவோட ஒரு மறைமுகமான ஒரு ஆசீர்வாதத்தோட தமிழ்நாட்டுக்கு இந்த அரசியல் தான் சரியாக வரும். திராவிட அரசியல், பெரியார், அம்பேத்கர், தமிழ் மொழின்னு பேசினா தான் இங்கே அரசியல் செய்ய முடியுங்கிறதுனால அந்த பேனரில் வருவோம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. கண்டிப்பாக பேசுவார். எதிர்த்து அரசியல் தான் பண்ணணும், எதிர்த்து அரசியல் தான் பாஜக எதிர்த்து தான் பண்ணுவார். ஆனால் ஒரு சாஃப்டான ஒரு டச்சில் இருக்கும் அது. ஓகே. ஸோ இந்தியா வயசில் பார்க்கும்போது பிஜேபி சப்போர்ட் அண்ணாமலைக்கு இருக்கும். ஆனால் அவர்களுக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ரஜினி அவர்களோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு சார். ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? கண்டிப்பாக ரஜினிகாந்தனுடைய முழு ஆசீர்வாதமும் அன்பும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு கூடுதல் தகவல், ரஜினிகாந்துக்கு அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக பதிவு செய்யப்பட்ட அந்த பேரை தான் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. மக்கள் சக்தி இயக்கம்ன்றாங்க அந்த கட்சி பேர். ஒரு அந்த கட்சியை தான் கொடுக்க போகிற வந்து ஒரு பாஜகவில் இப்போ இருக்கிறாரு. அவர் ரஜினி கட்சியில் முதல்ல இருந்தார். அவர் தான் அந்த பேரை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் பேரெலாம் இருக்குது. அந்த கட்சி பேரை தான் கொடுப்பாங்க. கண்டிப்பாக ரஜினியுடைய சப்போர்ட் இருக்கும். தேவைப்பட்டால் தேர்தல் நேரங்களில் வாய்ஸும் கொடுப்பாரு.
ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ரஜினி அவர்கள் வந்து சிஎம் விஜய் அவர்களை பொறாமப்படுறாங்க அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. அதை கிளியராக ப்ரெஸ் மீட்லேயும் அவங்க சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி தான் எதுவுமே இல்லைன்னு. பட் மேபி அது ஒரு ஈகோ மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள்னால ஹெல்ப் பண்ணலாமா அண்ணாமலை? இல்லை, ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவரே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக திட்டமிட்டது தான். உடல்நிலை சரியில்லாத போனதுனால நிப்பாட்டாரு. 96 அவருக்கு ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு அவருக்கு வாசல் தேடி வந்தது, அதை வேணான்னாரு. அரசியலுங்கிறது அவர் கொஞ்சம் தயக்கத்திலே தான் இருக்கிறார். ஆனால் அரசியல் ஆசை இருக்கு, ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தயக்கத்திலே இருக்காரு. இப்போ ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்போ என்ன சொன்னாங்கன்னா அண்ணாமலை தான் அந்த கட்சியுடைய சிஎம் கேண்டிடேட்டுன்னாங்க. பட் கடைசியில் ஆரம்பிக்க முடியாமல் போச்சு. அண்ணாமலை வந்து ரஜினி எதாக இருந்தாலும் முக்கியமான டிசிஷன் எடுக்கிறப்ப ரஜினிகாந்த் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் எடுக்க மாட்டார். அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவருடைய இது இருக்கும். ரெண்டாவது பொறாமைப்படுறாரு அப்படிங்கும் போது எல்லாருக்குமே பேசிக்காக இருக்கிறது தானே. ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம், நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்க நினைச்சோம், நமக்கு சிஎம் வாய்ப்பு வந்துச்சு, வேணான்ட்டு ஒருத்தர் புதுசாக வந்து 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆயிட்டார். அப்படிங்கும்போது ரஜினிகாந்துக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இன்னைக்கு பல நடிகர்கள் வந்து அடுத்தடுத்து கட்சி ஆரம்பிக்க தயாராகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. மன்ற நிர்வாகிகளை கூப்பிடுறாங்க, விருந்து வைக்கிறாங்க, அரசியலுக்கு வந்தா என்னங்கிறாங்க, நாங்கள் அரசியல் பேசக்கூடாதா அப்படின்லாம் ஆரம்பித்தாங்க. அதனால எல்லாருக்குமே ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு போய் ஒரு சக்ஸஸ் ஆகிறாருன்னா அதை நோக்கி எல்லாரும் போவாங்களே. எம்ஜிஆர் ஆரம்பிச்சப்போ அப்படி தான் வந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து முதல்ல சினிமா நடிக்கிறப்ப முதல் படம் சரியா போல, 2வது படம் ஓரளவுக்கு போச்சு. அப்போ சக்ஸஸ் ஆகி போயிட்டு இருக்கப்ப நிறைய ப்ரொடியூசர்ஸோடைய பையன், டேரக்டர்ஸோட பையன்லாம் ஹீரோ வந்தாங்க, வாரிசுகள் வந்தாங்க. அதே மாதிரி அரசியலில் புதுசாக இப்போ எல்லாரும் வர ஆரம்பிப்பாங்க, அதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். ஸோ அதே பொறுத்து இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியிலும் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. அப்போ எப்போவுமே அண்ணாமலை அவர்களோட ஐடியாலஜி வந்து ரைட் விங் ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். இப்போ புது கட்சியில் என்ன ஒரு ஐடியாலஜி மெயினாக வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கலாம்? பியூர் ரைட் விங்கா இருக்காது, சாஃப்ட் லைட் விங்கா இருக்கும். ஓகே, தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பூசலோட அப்படியே இருக்கும். பாஜகவை எதிர்க்க வேண்டிய இடங்கள்ல எதிர்ப்பாரு, விஜய் ஃபோர்ஸா எதிர்ப்பாரு. விஜய்க்கு கவுண்டர் கொடுக்கக்கூடிய அரசியல் தான் பண்ண போறாரு, அது மட்டும் உறுதியா சொல்லலாம். விஜயினுடைய அரசியலுக்கு, தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு கவுண்டர் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் தான் பண்ண போறாரு. அப்போ இப்போ விஜய் அவர்களுக்கு, சிஎம் விஜய் அவர்களுக்கு கவுண்டர் கொடுக்குற அரசியலா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கவுண்டர் கொடுத்த யாரையுமே சப்போர்ட் பண்ணல மக்கள் அவ்வளவா. ஸோ அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு உள்ள ஒரு நல்ல நேம் வந்து ஸ்பாயில் ஆகிற சான்சஸ் இருக்கலாமே. இல்லை, இது வரைக்கும் இருந்த தாவேகா வேற, இது வரைக்கும் இருந்த விஜய் வேற, இப்போ முதலமைச்சர் விஜய் வேற. இப்போ ஆட்சி அதோட கையில் இருக்கு. அது ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகளை சொல்றப்ப அது வந்து எக்ஸ்போஸ் ஆகத்தான் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து நிறைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு, ஒன்றுமே செய்யலை. அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மின் தட்டுப்பாடு இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, நிறையா போகுது. இப்போ இதெல்லாம் வந்து அவரை வந்து அதை முதல்ல அவர் வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறார். நான் தான் சிஎம், எனக்கு தான் பொறுப்பு, நான் சரி பண்ணிடுவேன், பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறார். ஏமனை தூக்கி பழிய போடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இது வந்து பார்க்குற மக்களுக்கு என்ன, உங்க மேலே பழிய தூக்கி போட நீங்கள் தானே சிஎம், உங்கள்கிட்ட தானே கேட்பாங்கன்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு கவுண்ட் கொடுப்பார். அப்படிங்கும் போது அது ஒரு சாஃப்ட் ஃபைட்டாக தான் போகும். ரெண்டாவது, இதுக்குள்ள ஒரு மைல்டான ஒரு அரசியல் இருக்குது, நான் சிறுபான்மையின் ஒரு அரசியல், செகுலர் பாலிடிக்ஸ், நான் செகுலர் பாலிடிக்ஸுங்கிற மாதிரி கொண்டு போவாங்க விஜய் அண்ணாமலையை. அது வந்து மதசார்பற்ற ஒரு அணியாகவும், மதசார்புள்ள அதுலேயே ஒரு சாஃப்டான ஒரு அரசியலாகவும் மிக்ஸ் பண்ணி போகும் அது. ஓகே, ஸோ ஒரு பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு புது டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து இன்னும் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய காலங்களில் புதிய புதிய கட்சிகள், நிறைய இளைஞர்கள் நிறைய வர போறாங்க. அதுவும் இப்போ ஆல்ரெடி இளைஞர்கள்லாம் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப எல்லாமே ரிவீல் பண்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ப்ராப்பரான பாலிடிக்ஸ் வந்து அண்ணாமலை அவர்களும் இந்த இதுக்குள்ள வந்த ஒரு புது ஃபார்ம். ஆமா, ஒரு எப்பவுமே ஒரு போட்டி இல்லாத அரசியல் வந்து ஆபத்து தான். ஒரு நம்மளை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வந்துடும், நம்மளை நோக்கி கேள்வி கேட்டுறாங்கன்னு ஒரு பயம் இருந்தால் தான் அந்த எந்த அரசாங்கம் இருந்தாலுமே அது வந்து ஓரளவுக்கு சேஃப்டியாக போகும், ஒரு நடுநிலைமையாக போகும். அப்படிங்கும் போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவும் எதிர்க்கிறாங்க, கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, அதிமுக விமர்சனம் பண்ணுறாங்க, அண்ணாமலையும் இத்தனை பேருடைய விமர்சனத்தை வைக்கிறப்ப தான் அரசாங்கம் வந்து கொஞ்சம் இதாக போயின்னா புதிய ஆட்கள் அவங்க முதல் முறையாக வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்களை வழி நடத்துறதுக்கு இதெல்லாம், இந்த விமர்சனங்கள்லாம் சரியாக இருக்கணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் விமர்சனங்களை முதல்ல ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். விமர்சனங்களை வெறுப்பாக பார்க்கக்கூடாது. விமர்சனங்களை உங்களுடைய வளர்ச்சி, அதை அவர் எப்படி எடுக்க போறாருன்னு தெரியல. விமர்சனங்கள் தான் உங்களுடைய வளர்ச்சி. விமர்சனங்களை வெறுப்பா எடுத்துட்டீங்க, விமர்சனங்களை ஒதுக்கி வச்சுட்டீங்க, விமர்சனத்தை காது கொடுத்து கேட்க மாட்டோம்னா உங்களுடைய வளர்ச்சி அன்னைக்கே கட்டாதுன்னு அர்த்தம். போன திமுக ஆட்சி காலத்தில் வந்த விமர்சனங்களை பெருசாக அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால தான் தோல்வி தருகிறாங்க. நம்ம வரக்கூடிய காலங்களில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அதற்கு சரியான முறையில் பதில் சொல்லவும் பழகணும். அதற்காக நின்றுட்டு
எங்களை ஏமாத்துறாங்க, எங்களை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வன்மத்தையோ வெறுப்பு அரசியலை பண்ணக்கூடாது. ரொம்ப சரியா சொன்னீங்க சார். ஐ திங்க் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அதை எடுத்து இன்னும் வெளியில் நிறையவே கொண்டு வருவாங்க. ஸோ இதை தொடர்ந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு டெல்லி போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பதவியை ராஜினாமா பண்ண போயிருக்கலாம், இல்லைன்னா புது கட்சி பற்றி பேச போயிருக்கலாம். ஸோ அதை பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் என்ன சார்? இல்லை, அதே 5 பக்க ராஜினாமா கடிதம் கொடுத்துருக்கிறதாகவும் ஒரு 4ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு பத்திரிகையாளரை சந்திக்கிறதாக சொல்லியிருக்கிறார். பத்திரிகையாளர்கள்ட்ட நான் 4ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அநேகமாக அன்னைக்கு ஒரு அறிவிப்பு வரலாம்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே சார். இப்போ கடைசி கொஸ்டினாக என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது கொள்கை தலைவர்கள்னு வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது கொள்கை தலைவர்களை யார் எடுப்பாங்க அப்படின்னு? கண்டிப்பாக ஏறக்குறைய அதே திராவிட அரசியல் தான் பண்ணுவார். பெரியார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், தேசிய தலைவர்கள், இன்றைக்கெல்லாம் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பல தலைவர்கள் இன்னைக்கு சாதி தலைவர் ஆகிவிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களுடைய சிலைக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாமல் அதை கூண்டை போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க, போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. நாடு சுதந்திரமா இருக்குன்னு பாடுபட்ட தியாகிகள் அவங்கள இன்னைக்கு வந்து ஒரு ஜாதி கட்சி தலைவராக்கி அவங்க சிலைக்கு பாதுகாப்பு இல்லாமல் கூண்டை போட்டு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அப்படி எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எடுத்துக்குவார், அண்ணாமலை எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி ஒரு கொள்கை தலைவராக ஒரு ஃபார்ம் பண்ணுவார். கண்டிப்பா சார். ஸோ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ஒரு ரைட் பாலிடிக்ஸ் இனிமேல் தமிழ்நாட்டில் நல்லபடியாக வரப்போகுதுன்னு தெரியுது. ஸோ ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உங்கள் பதிவுகளுக்கு ரொம்ப நன்றி.